ஃபர்ஸ்ட் செட்டப் பார்த்தீங்கன்னா இந்த சிஸ்டம் ஆப்ஷன்ஸு. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த குளோபல் சர்ச்சில் போயிட்டு மேனேஜ் இன்டர் கம்பெனி சிஸ்டம் ஆப்ஷன்ஸ். ஓகே, இன்டர் கம்பெனி. ஓகே, அதுக்கு முன்னாடி டிரான்சாக்ஷன் டைப் ஒன்று வந்துட்டு க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஒரு நேமிங் கன்வென்ஷன் மாதிரி தான். ஸோ இதுதான் டிரான்சாக்ஷன் டைப்பாக க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டிரான்சாக்ஷன் டைப்பில் என்னென்னா நம்ம அப்ரூவல் எனேபிள் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு இன்வாய்ஸிங் ஆப்ஷன்ஸ் வேணுமா வேண்டாமாங்கிறது எனேபிள் பண்ணிக்கலாம். அதாவது இப்போ நம்ம ஒரு இன்டர் கம்பெனி டிரான்சாக்ஷன் ஒன்று ஜென்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ அதுக்கு வந்துட்டு நமக்கு ஏபிஎன் ஏஆரில் இன்வாய்ஸ் ஜென்ரேட் ஆகணுமா, இல்லாட்டி ஜஸ்ட் ஒரு ஜேர்னல் என்ட்ரியாக வந்துட்டு நம்ம க்ரியேட் பண்ணிக்க போகிறோமா அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ இது வந்துட்டு நம்ம ஜேர்னல் என்ட்ரியாக மட்டும் க்ரியேட் பண்ணுறோம்னா இந்த ஆப்ஷன் நமக்கு தேவையில்லை, இது ஜஸ்ட் டிசேபிள் பண்ணிடலாம். ஸோ ஜஸ்ட் பிளாங்காக இந்த ஆப்ஷன் மட்டும், இது எனேபிள் மட்டும் பண்ணால் போதும். பட் இந்த கேஸில் வந்துட்டு நம்ம பேபிள் இன்வாய்ஸ் அண்ட் ரிசீவபிள் இன்வாய்ஸ் ரெண்டுமே வந்துட்டு எடுத்துகிட்டு வர்றதுனால நம்ம இன்வாய்ஸிங் ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்கோம். ஸோ அது போக இப்போ இன்கேஸ் நமக்கு அப்ரூவல் வேணும் அப்படின்னா, ஸோ இந்த அப்ரூவல் கூட எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ அப்ரூவல் எனேபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஸோ நமக்கு ப்ராப்ளி ஒருத்தர் க்ரியேட் பண்ணுவார், இன்னொருத்தர் வந்துட்டு அப்ரூவ் பண்ணுவார். ஸோ அதை பேஸ் பண்ணி வந்துட்டு நமக்கு ரிசீவபிள் அண்ட் பேபிள் டிரான்சாக்ஷன் வந்துட்டு நம்ம ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் அப்ரூவல். அதுக்கப்புறம் ஸோ நம்மளோட சினாரியோவில் அகைன் நமக்கு ஃபாரின் கரன்சி டிரான்சாக்ஷன் இருக்கும். ஏன்னா ஒன்று வந்துட்டு நமக்கு இந்தியா லெஜர், இன்னொன்று வந்துட்டு சைனா லெஜர். ஸோ டூ டிஃப்ரெண்ட் கரன்சிஸுங்கிறனால வரும். பட் இந்த கேஸுக்கு நான் கரன்சி இன்னும் ஜென்ரேட் பண்ணல, ஐ மீன் கொடுக்கல, கரன்சி கொடுக்கல. ஸோ ப்ராப்ளி இப்போ நம்ம கரன்சி செலக்ட் பண்ணோம்னா இந்த கார்பரேட்டே நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா கார்பரேட்டில் தான் மோஸ்ட்லி இருக்கும். ஸோ இன்கேஸ் இல்லைன்னா கூட நம்ம அந்த எக்ஸல்ல போட்டு லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் இது மட்டும் நான் கார்பரேட்டுன்னு எடுத்திருக்கேன். ஓகேங்களா? அது ஓகே. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த டிஎஃப்எஃப் வந்துட்டு இப்போ நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அந்த டிஎஃப்எஃப் ஏதாச்சும் கேப்சர் பண்ணோம்னா அதுக்கு உள்ள ஆப்ஷன் தான் இது. ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு நமக்கு இந்த டிரான்சாக்ஷன் டைப்ஸில் இருக்கும். ஸோ மேஜர்லி அந்த கண்ட்ரோல்ஸ் தான், அப்ரூவல் வேணுமா இல்லாட்டி இன்வாய்ஸிங் வேணுமாங்கிற இந்த கண்ட்ரோல் தான். ஸோ அதை தவிர மற்றது எல்லாமே ஜஸ்ட் அந்த நேமிங் கன்வென்ஷன் தான். பிகாஸ் இந்த டிரான்சாக்ஷன் டைப்பை வச்சு தான் வந்துட்டு நம்ம இன்டர் கம்பெனி டிரான்சாக்ஷன் க்ரியேட் பண்ணுவோம் ஒன்று. அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ நம்ம இந்த இன்டர் கம்பெனி பேலன்சிங் ரூல் எழுதுறோம்னா அதுவுமே அகெயின் இன்டர் கம்பெனி டைப்பை வச்சு தான் எழுதுறோம். ஸோ அதனால இந்த செட்டப் வந்துட்டு பண்ணியிருக்கோம் டிரான்சாக்ஷன் டைப்பை. ஓகே, இதில் மேனுவல் அப்ரூவல். ஓகே, இது மேனுவல் அப்ரூவல் தானா? ஓகே. ஆமாம். ஓகே, இதுக்கு அப்போ வந்து நம்ம அப்ரூவல் ரூல் எதுவும் எழுத வேண்டாம் இல்லையா? ஆமாம், ஜஸ்ட் இது என்னன்னா ஜஸ்ட் ஒரு மேக்கர் செக்கர் மாதிரி தான். ஸோ இங்கே கிரியேட் பண்ணாருன்னா அவர் ஜஸ்ட் ரிவ்யூ பண்ணிவிட்டு அப்ரூவ் கொடுத்துட்டாருன்னா ஸோ நமக்கு அந்த டிரான்சாக்ஷன் கிளியர் ஆகிடும். ஸோ இங்கே மேனுவல் அப்ரூவல் மட்டும் செலக்ட் பண்ண போகிறோமா? இதுக்கு வந்து நம்ம பிபிஎம் மாதிரி எதுவும் பண்ண வேண்டாம் இல்லையா? இல்லை, பிபிஎம்ல போய் பண்ண வேண்டியதில்லை, இந்த அப்ரூவல் எனேபிள் பண்ணால் போதும். ஓகே ஓகே. ஸோ அந்த ரிசீவர் சைடில் வந்து அங்கே இருக்கும், அங்கே வந்து பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்கும் இல்லையா? ஆமாம் ஆமாம், கரெக்ட். ஓகே ஓகே. இன்டர் கம்பெனி அந்த ஏஜிஎஸ்ல இருக்கும். ஆமாம். ஸோ அதில் நமக்கு ஸோ ஜஸ்ட் மேக்கர் அண்ட் செக்கர் மாதிரி தான். ஸோ இப்போ ஒரு டிரான்சாக்ஷன் க்ரியேட் பண்ணுறோன்னா ஸோ யூஸ்வலி நமக்கு வந்துட்டு கம்ப்ளீட்டட்னு வந்துடும். பட் இந்த கேஸில் வந்துட்டு நமக்கு டேரெக்டாக கம்ப்ளீட்டட்னு வராது. ஸோ இன்ஸ்டெட் நமக்கு பெண்டிங் ஃபார் அப்ரூவல் இருக்கும். ஸோ அந்த ரிசீவர் ஆர் செக்கருக்கு வந்துட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் ஆர் இதில் இருக்கும். ஸோ பெண்டிங் ஃபார் அப்ரூவல்னு சொல்லிட்டு ஸோ இப்போ அதை கிளிக் பண்ணிவிட்டு அப்ரூவ் கொடுத்தாங்க அப்படின்னா ஸோ ஸ்டேட்டஸ் வந்துட்டு நமக்கு அகைன் கம்ப்ளீட்டட்னு மாறிடும். ஓகே ஃபைன். ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு டிரான்சாக்ஷன் டைப்பை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போது இது வந்துட்டு சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ அடுத்த செட்டப் வந்துட்டு இன்டர் கம்பெனி சிஸ்டம் ஆப்ஷன்ஸு. ஸோ இந்த சிஸ்டம் ஆப்ஷன்ஸில் வந்துட்டு மேஜர்லி நமக்கு இந்த கண்ட்ரோல்ஸ் தான். அதாவது நமக்கு இன்டர் கம்பெனி பேட்ச் வந்துட்டு எப்படி சிஸ்டம் ஜென்ரேட்டடாக இல்லாட்டி மேனுவலாக, ஸோ மோஸ்ட்லி சிஸ்டம் ஜென்ரேட்டட் தான். ஸோ அதுதான் இந்த பார்ட்லேயும் கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் இந்த இன்டர் கம்பெனியோட கரன்சி,
அதே மாதிரி மினிமம் அமௌண்ட் எவ்வளோ என்டர் பண்ணும், ஸோ அந்த த்ரெஷ்ஹோல்ட் இதுதான். ஸோ அது என்டர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த கன்வர்ஷன் ரேட்டு. ஸோ கன்வர்ஷன் ரேட் வந்துட்டு இன்கேஸ் நம்ம டிரான்சாக்ஷன் டைப்பில் கொடுக்கல அப்படின்னா, ஸோ இதில் சிஸ்டம் ஆப்ஷன்ஸில் கொடுத்துக்கலாம். ஸோ இதை பேஸ் பண்ணி நமக்கு அந்த கன்வர்ஷன்ஸ் எல்லாமே சிஸ்டம் கிரியேட் பண்ணிடும். ஸோ அதனால தான் அங்கே வந்துட்டு நமக்கு மேண்டேட்ரியாக இருக்காது, அங்கே வந்துட்டு ஆப்ஷனலாக இருக்கும். பட் இங்கே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மேண்டேட்ரியாக இருக்கும் இந்த கன்வர்ஷன் டைப். பிகாஸ் மேஜர்லி நமக்கு இங்கேருந்து தான் வந்துட்டு சிஸ்டம் செக் பண்ணிக்கும். ஸோ செட்டப்பில் நம்ம கன்வர்ஷன் ரேட் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ ரிசீவர் வந்துட்டு டிரான்சாக்ஷன் வந்துட்டு ரிஜெக்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிறது தான். ஸோ இது வந்துட்டு இன்கேஸ் நமக்கு அப்ரூவல் இருந்ததுன்னா இது ஒரு வேலிட் பாயிண்டாக இருக்கும். பட் நம்ம அப்ரூவல் எனேபிள் பண்ணலங்கிறதுனால ஜஸ்ட் எஸ் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்துட்டு இன்டர் கம்பெனி கேலண்டர். ஸோ இது வந்துட்டு இந்த ஜிஎல் கேலண்டர் தான் வந்துட்டு இன்டர் கம்பெனி கேலண்டராக அப்படியே ஆசெட்டஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இதுதான் வந்துட்டு இந்த லெஜருக்கு அட்டாச் பண்ண கேலண்டர். அதாவது இந்தியா லெஜருக்கும் சைனா லெஜருக்கும் ரெண்டுக்குமே வந்துட்டு இதுதான் கொடுத்துருக்கோம். ஸோ அதுதான் வந்துட்டு நமக்கு இங்கேயும் இருக்குது. ஸோ பிபிஐ ஜிஎல் லெஜர்னு சொல்லிட்டு அட்டாச் பண்ணியிருக்கோம். ஓகே. அதுக்கப்புறம் இந்த டிரான்சாக்ஷன் டைப். ஸோ இதுக்கு முந்தின ஸ்டெப்பில் நம்ம கிரியேட் பண்ண அந்த டிரான்சாக்ஷன் டைப் வந்துட்டு இதில் ஜஸ்ட் அட்டாச் பண்ணியிருக்கோம். ஓகே. அதுக்கப்புறம் இது ஜஸ்ட் ஆப்ஷன் தான். என்னன்னா இந்த டிஸ்ட்ரிபியூஷன் பேஸ் பண்ணி, அதாவது இன்டர் கம்பெனி வந்துட்டு இப்போ ஒரு 3 or 4 டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது, எல்லாமே அட் அ டைம் நம்ம ப்ராசஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஒரு ரிசீவபிள் இன்வாய்ஸை நமக்கு டிஸ்ட்ரிபியூஷன் லெவலில் சம்மரைஸ் பண்ணுமா அப்படிங்கிறது தான் இந்த ஆப்ஷன். ஸோ சம்மரைசேஷன் வேண்டாம்னு சொல்லிட்டு தான் கொடுத்துருக்கோம். ஐ மீன் யூஸ்வலி சம்மரைசேஷன் கொடுக்க மாட்டோம். ஏன்னா இப்போ ஒரு இன்டர் கம்பெனி டிரான்சாக்ஷன் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இன்டர் கம்பெனி டிரான்சாக்ஷன் ரிலேட்டட் இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்ணணுங்கிறதுனால இந்த சம்மரைசேஷன் யூஸ்வலாக கொடுக்க மாட்டோம். ஸோ இந்த கேஸ்லையுமே வந்துட்டு சம்மரைசேஷன் ஃபார் இன்டர் கம்பெனி இன்வாய்ஸ் இன்னும் தான் கொடுத்துருக்கேன். ஓகே. ஸோ இது வந்துட்டு ரெண்டாவது செட்டப்பு. அதுக்கப்புறம் இந்த செட்டப் முடிச்சிட்டோம் அப்படின்னா, ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இன்டர் கம்பெனி ரிசீவபிள் அசைன்மெண்ட்டு. அதாவது இப்போ நம்ம ஒரு பிஸ்னஸ் யூனிட் செலக்ட் பண்ணியிருக்கோம்னா, அதாவது இந்த கேஸில் வந்துட்டு சென்னை அண்ட் தைவான் தான் ஆஸ் அ பிஸ்னஸ் யூனிட் எடுத்திருக்கோம். ஏன்னா இப்போ சென்னை வந்துட்டு செல்லராகவும் தைவான் வந்துட்டு பையராகவும் கிரியேட் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த கேஸில் வந்துட்டு இந்த ரிசீவபிள் டிரான்சாக்ஷன் டைப்புங்கிறது வந்துட்டு நமக்கு ஏஆரில் டிரான்சாக்ஷன் டைப் வந்துட்டு, அதாவது சோர்ஸ் வந்துட்டு டிஃப்ரெண்ட், பட் டிரான்சாக்ஷன் டைப் வந்துட்டு நமக்கு இன்டர் கம்பெனி தான் வரும். ஸோ அதில் வந்துட்டு சோர்ஸ் வந்துட்டு ஏஜிஎஸ்ன்னு வரும், குளோபல் இன்டர் கம்பெனின்னு வரும், பட் டிரான்சாக்ஷன் டைப் இன்டர் கம்பெனின்னு வரும். ஸோ இது வந்துட்டு ரெண்டு டிரான்சாக்ஷன், அதாவது ரெண்டு பிஸ்னஸ் யூனிட்டுக்குமே வந்துட்டு சேம் டிரான்சாக்ஷன் டைப் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ சென்னையிலேருந்து ரைஸ் பண்ணாலும் நமக்கு இந்த டிரான்சாக்ஷன் டைப் பிக் பண்ணிக்கும், தைவான்லேருந்து ரைஸ் பண்ணாலும் இந்த டிரான்சாக்ஷன் டைப் கொடுத்துருக்கேன். ஸோ அதே மாதிரி ரிசீவபிளில் வந்துட்டு இந்த டிரான்சாக்ஷன் டைப்புக்கு வந்துட்டு இந்த பிஸ்னஸ் யூனிட்டோட ஆக்சஸும் கொடுத்துருக்கோம். பிகாஸ் அங்கே நம்ம ஆக்சஸ் கொடுக்கல அப்படின்னா இன்வாய்ஸ் வந்துட்டு நமக்கு ஜென்ரேட் ஆகாது. இங்கே ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிடும், பட் நமக்கு அது வார்னிங்கில் போய் முடியும், இந்த மாதிரி அசைன்மெண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால கொடுத்துருக்கேன். ஓகே. ஆனால் ரிசீவபிளில் போயிட்டு இந்த டிரான்சாக்ஷன் டைப் கிரியேட் பண்ணணும் இல்லையா? இல்லை, இது வந்துட்டு சீடட் இதுதான். ஸோ பை டிஃபால்ட் நமக்கு ஆரக்கிள் ப்ராடக்டோட வர்ற அந்த இன்டர் கம்பெனி தான் எடுத்திருக்கேன். ஸோ அதில் வந்து ஜஸ்ட் இது மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன், அந்த பிஸ்னஸ் யூனிட் ஃபங்க்ஷன் மட்டும் அதில் ஆட் பண்ணியிருக்கேன். சரி. ஓகே. ஸோ இது வந்துட்டு மூணாவது செட்டப்பு. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு அந்த பீரியட். ஸோ பீரியடை ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டோம், பட் ஜஸ்ட் காட்டுறேன். அதாவது இந்த டிரான்சாக்ஷன் பார்த்தோம்னா நம்ம கிரியேட் பண்ண டிரான்சாக்ஷன் டைப் வந்துட்டு பிபிஐ இன்டர் கம்பெனி டிரான்சாக்ஷனு. ஸோ இதுக்கு பீரியட் வந்துட்டு 2024 ஏப்ரல் பீரியட் வந்துட்டு ஓப்பனில் வச்சுருக்கோம். ஸோ மற்ற பீரியட் எல்லாமே ஜஸ்ட் நவர் ஓப்பனில் தான் வச்சுருக்கோம். ஸோ இந்த ஸ்டேட்டஸ் மட்டும் நான் ஓப்பனில் வச்சுருக்கேன். ஸோ இன்கேஸ் நம்ம க்ளோஸ் பண்ணோம்னா அதே பீரியட் கிளிக் பண்ணிட்டு க்ளோஸ் கொடுத்தோம்னா இந்த பீரியட் வந்துட்டு க்ளோஸ் ஆகிடும் நமக்கு. ஓகே. அதுக்கப்புறம் வந்துட்டு இன்டர் கம்பெனி ஆர்கனைசேஷன். ஸோ இன்டர் கம்பெனி ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது வந்துட்டு இப்போ
லெட்ஸே நான் பிபிஐ சென்னைன்னு சொல்லி எடுத்திருக்கேன் அப்படின்னா, இந்த சென்னைக்கு ஒரு ஆர்கனைசேஷன் வந்துட்டு நம்ம கிரியேட் பண்ணுறோம் இல்லைங்களா? ஸோ அதுதான் வந்துட்டு இன்டர் கம்பெனி ஆர்கனைசேஷன் சொல்கிறோம். அதாவது இப்போ பிபிஐ இந்தியா லீகல் என்டிட்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ இதில் ஆர்கனைசேஷன் நேம் வந்துட்டு அந்த பிஸ்னஸ் யூனிட் நேம் தான் கொடுத்துருக்கேன், பிபிஐ சென்னைன்னு சொல்லிட்டு. ஸோ கொடுத்துட்டு இதில் லீகல் என்டிட்டி வந்துட்டு பிபிஐ, பிகாஸ் இதுக்கு வந்து ஸோ அங்கே சைனாவில் பார்த்தோம் அப்படின்னா 2 லீகல் என்டிட்டி வச்சுருக்கோம். ஸோ அப்போ அந்த கேஸில் வந்துட்டு பிபிஐ தைவான் லீகல் என்டிட்டின்னு சொல்லிட்டு வரும். பட் இந்தியாவோட சினாரியோவுக்கு வந்துட்டு இந்தியா லீகல் என்டிட்டின்னு கொடுத்துட்டு அதுலேயே வந்துட்டு சென்னை அண்ட் ஹைதராபாத்னு சொல்லிட்டு 2 பிஸ்னஸ் யூனிட். அதில் இப்போ இந்த இன்டர் கம்பெனி டிரான்சாக்ஷன் நம்ம கிரியேட் பண்ணுறது வந்துட்டு இந்த சென்னை பிஸ்னஸ் யூனிட்டுக்கு தான் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதில் லீகல் என்டிட்டி எடுத்துட்டோம். ஸோ சிமிலர்லி பேயபிள்ஸ் அண்ட் ரிசீவபிள் பிஸ்னஸ் யூனிட்டும் கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ இது வந்துட்டு சென்னை யூனிட்டுக்கு கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதே மாதிரி சிமிலர்லி வந்துட்டு நம்ம அந்த தைவான் பிஸ்னஸ் யூனிட்டுக்கும் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அது சேம் இதுதான், பட் ஜஸ்ட் ஒரு ஆப்ஷன் வந்துட்டு 2 இதுக்குமே கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஆர்கனைசேஷன் நேம் வந்துட்டு இது யூனிக்காக இருக்கணும். ஸோ இல்லை அப்படின்னா இது டூப்ளிகேட்னு சொல்லி எரர் அடிக்கும் நமக்கு. ஸோ அதனால் நான் பிஸ்னஸ் யூனிட் நேமே வந்துட்டு ஆர்கனைசேஷன் நேமாக கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இல்லை அப்படின்னா ப்ராப்ளி நம்ம நேமிங் கன்வென்ஷன் வந்துட்டு ஃப்ரம் இந்த என்டிட்டி டு இந்த என்டிட்டிங்கிற மாதிரி கொடுத்துட்டு, ஸோ இதில் வந்துட்டு ரிசீவபிள் அண்ட் பேயபிள்ங்கிற மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ இது வந்துட்டு 4th கான்ஃபிகரேஷன் இன்டர் கம்பெனி செட்டப்பில். ஸோ இதுக்கப்புறம் இது நார்மல் தான், அந்த டேட்டா ஆக்சஸ் ஃபார் யூசர்ஸ். ஸோ அது தெரியுங்கிறனால இந்த ஸ்டெப் மட்டும் நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த கஸ்டமர் அண்ட் சப்ளையர் அசோசியேஷன். ஸோ இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இது எடுத்திருக்கேன், அந்த பிபிஐ இந்தியா லீகல் என்டிட்டின்னு சொல்லிட்டு இது எடுத்திருக்கேன். ஸோ இந்த இந்தியா லீகல் என்டிட்டியில் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இது வந்துட்டு அகெயின் இதில் வந்துட்டு நமக்கு பிபிஐ இந்தியா லீகல் என்டிட்டியில் கஸ்டமர் வந்துட்டு தைவான் வரும், செல்லர் வந்துட்டு பிபிஐ சென்னை வரும். பட் இதே மாதிரி நம்ம பிபிஐ தைவான் லீகல் என்டிட்டின்னு சொல்லிட்டு ஒன்று கிரியேட் பண்ணுவோம். ஸோ அந்த கேஸில் வந்துட்டு பிபிஐ சென்னை ஆர் இந்தியா பிபிஐ சென்னைன்னு சொல்லிட்டு வரும் இங்கே கஸ்டமர். அதே மாதிரி சப்ளையர் வந்துட்டு பிபிஐ தைவான்னு சொல்லிட்டு வரும். ஸோ நம்ம கிரியேட் பண்ணுற இந்த டிரான்சாக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ப்ரொவைடர் ஆர் செல்லர் வந்துட்டு பிபிஐ சென்னை, அதே மாதிரி கஸ்டமர் வந்துட்டு பிபிஐ தைவான்ங்கிறனால நான் இந்த ஒரே ஒரு லீகல் என்டிட்டி அசோசியேஷன் மட்டும் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்துட்டு நார்மலாக கஸ்டமர் அண்ட் சப்ளையராக கிரியேட் பண்ணுவோம். கிரியேட் பண்ணிவிட்டு அதோட பிஸ்னஸ் யூனிட் ஆக்சஸ் இதெல்லாம் தான். ஸோ அது கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு இது வந்துட்டு கிரியேட் ஆகிடும். ஓகே ஓகேங்களா? ஸோ இதுதான். ஸோ இந்த கேஸில் நான் இன்டர் கம்பெனி ஆர்கனைசேஷன் வந்துட்டு ஆல் கொடுத்துருக்கேன். பட் இன்கேஸ் நமக்கு ஸ்பெசிஃபிக் டிரான்சாக்ஷன் டைப் நம்ம கொடுக்கணும், இல்லாட்டி ஆர்கனைசேஷன் டைப் கொடுக்கணும்னா கூட அது ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இந்த ஆர்கனைசேஷன் டைப்னா ஒன்றும் இல்லை, இதுக்கு முந்தின ஸ்டெப்பில் நம்ம கிரியேட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த ஆர்கனைசேஷன் தான். ஸோ ஸ்பெசிஃபிக் இல்லாமல் ஆல் கொடுத்துருக்கேன். ஏன்னா இங்கே நம்ம செப்பரேட்டாக இதுதான் கஸ்டமர், இதுதான் லீகல் என்டிட்டி, இதுதான் சப்ளைன்னு ஸ்பெசிஃபை பண்ணுறனாலும் நான் இங்கே ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவுமே கிரியேட் பண்ணல. ஸோ இது ஒன்று. அதுக்கப்புறம் இன்டர் கம்பெனி பேலன்சிங் ரூல். ஸோ இன்டர் கம்பெனி பேலன்சிங் ரூலில் ஸோ நம்ம நேற்று பார்த்தது வந்துட்டு பேங்க் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பார்த்துருந்தோம். ஸோ அந்த பேங்க் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபரில் வந்துட்டு இப்போ நமக்கு பேஸ்ட் ஆன் தி லீகல் என்டிட்டி தான் நடக்குதுங்கிறனால நான் வந்துட்டு லீகல் என்டிட்டியை வச்சு ரூல் எழுதியிருந்தேன். பட் இந்த கேஸில் வந்துட்டு நமக்கு பிட்வீன் 2 லெட்ஜஸ், அதாவது ஒரு லீகல் என்டிட்டி ஆர் ஒரு யூனிட் வந்துட்டு ஆஃப் இந்தியாஸ் லீகல் என்டிட்டி, இன்னொன்று வந்துட்டு சைனாஸ் லெஜர். ஸோ அதனால லெஜரை வச்சு நான் ரூல் எழுதியிருக்கேன். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஃப்ரம் வந்துட்டு இப்போ இன்கேஸ் நம்ம இந்தியான்னு கொடுக்குறோம் அப்படின்னா இந்த ரெசிப்ரோக்கலை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு சைனாவோடது வந்துடும். ஸோ நான் ஜஸ்ட்டு ஃப்ரம் வந்துட்டு இந்தியாவோடதுன்னு கொடுத்துட்டு சர்ச் கொடுக்குறேன்.
ஸோ இது வந்துட்டு மற்ற ஆப்ஷன்ஸ் சேம் தான். ஸோ என்ன இங்கே மாறும் அப்படின்னா இந்த டிரான்சாக்ஷன் டைப். ஸோ நேற்று நம்ம கிரியேட் பண்ணதில் வந்துட்டு ஸ்பெசிஃபிக் டு தி கேஷ் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துருந்தோம். பட் இந்த கேஸில் நான் எதுவுமே ஸ்பெசிஃபிக்காக கொடுக்கல, நன்னு கொடுத்துட்டு ஸ்பெசிஃபிக்காக என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா டிரான்சாக்ஷன் டைப் கொடுத்துருக்கேன். அதாவது பிபிஐ இன்டர் கம்பெனி டிரான்சாக்ஷன் டைப்பாக இருந்தது அப்படின்னா அப்போ இந்த இன்டர் கம்பெனி அதாவது இன்டர் கம்பெனி பேபிள்ஸ் அண்ட் இன்டர் கம்பெனி ரிசீவபிள்ஸ் இதுக்கு கிரியேட் பண்ணணும்னு கொடுத்துருக்கேன். ஸோ இதே மாதிரி இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் லைன், அதாவது ஃப்ரம் இந்தியா லெஜர் டு சைனா லெஜர்னு கொடுத்துருக்கோம். ஸோ இதுலேயே செகண்ட் லைன் கிரியேட் பண்ணிட்டு அதில் சைனா டு இந்தியா கொடுத்துருக்கேன். ஸோ இதில் வியூ ரெசிப்ரோக்கல் அக்கௌண்ட் கொடுத்தோம்னா நமக்கு அந்த சைனா டு இந்தியா அக்கௌண்ட் காட்டும். பட் ஆப்ஷன் சேம் தான். ஸோ அதே டிரான்சாக்ஷன் டைப், அதே ரிசீவபிள் அண்ட் இந்த அக்கௌண்ட்டு. ஸோ நமக்கு ஒன்னே ஒன்று என்ன மாறும் அப்படின்னா நமக்கு இந்த அக்கௌண்ட் மட்டும்தான் மாறும். ஸோ இந்த என்டிட்டி. ஸோ இந்த கேஸில் வந்துட்டு நமக்கு தாய்வான். ஸோ அதான் இதில் வந்துட்டு தாய்வான், அகைன் இங்கே இன்டர் கம்பெனியில் வந்துட்டு 10 இந்தியா, சென்னை. இந்தியா. ஓகேங்க. ஸோ இதுதான் வந்துட்டு வந்து அப்போ நம்ம கிரியேட் பண்ண வேண்டாம். ரெண்டாவது சொல்றீங்களா? செகண்ட் இல்லை, செகண்ட் ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருக்கேன். இது வந்துட்டு இந்தியாவோட லெஜர் வச்சு ஃபில்டர் பண்ணனால இந்தியா டு சைனா வருது. ஓகே 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 ஓகே. வியூ ரெசிப்ரோக்கல் அது அகைன் we can view. ஓகே ரைட். அதுதான். ஸோ சைனா வச்சு எடுத்தோம் அப்படின்னா அந்த சைனா டு இந்தியா வரும். அகைன் அதில் ரெசிப்ரோக்கல் கொடுத்தோம்னா இதே மாதிரி இந்தியா டு சைனாங்கிற மாதிரி வரும். ஓகே ரைட். ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே ஓகே. ஸோ இதுதான் வந்துட்டு இன்டர் கம்பெனி பேலன்சிங் ரூலாக கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் நம்ம இந்த டேட்டா ஆக்சஸ் மட்டும் கொடுத்துட்டோம் அப்படின்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் கான்ஃபிகரேஷன் வந்துட்டு நமக்கு எல்லாமே கிரியேட் ஆகிடும். கான்ஃபிகரேஷன் ஃபுல்லாக கிரியேட் ஆகிடும். ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு நமக்கு இது டிரான்சாக்ஷன் கிரியேட் பண்ணுறது தான். ஸோ டிரான்சாக்ஷன் ஒன்றும் கிரியேட் பண்ணல. ஸோ நான் இதுலேயே கிரியேட் பண்ணிடுறேன். ஸோ ரோல் அசைன் பண்ணுறோம்னா நமக்கு இந்த இன்டர் கம்பெனி வந்துடும். ஸோ அதில் போயிட்டு நம்ம டிரான்சாக்ஷன் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இன்டர் கம்பெனி அக்கௌண்டிங். ஸோ இதில் வந்துட்டு டிரான்சாக்ஷன்ஸ். ஸோ இப்போது டிரான்சாக்ஷனில் வந்துட்டு ஏதாச்சும் எரர் இல்லாட்டி ஏதாச்சும் வருதுன்னா இங்கே வரும். இன்னும் எதுவும் கிரியேட் பண்ணலங்கிறதுனால நமக்கு பிளாங்காக இருக்குது. ஸோ கிரியேட் டிரான்சாக்ஷன். ஸோ இதில் வந்துட்டு ப்ரொவைடர் வந்துட்டு சென்னைங்கிறனால, அதாவது செல்லர் சென்னைங்கிறனால நான் இது வந்துட்டு சென்னைன்னு செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது சென்னைன்னு செலக்ட் பண்ணோம்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த லீகல் என்டிட்டி, அதுக்கப்புறம் இந்த கரன்சி, ஸோ இது எல்லாமே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக பாப்புலேட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் இதில் கீழே வந்தோம்னா நமக்கு இதில் ரிசீவர் வந்துட்டு நமக்கு தாய்வான் சொல்லிட்டு வரும். ஸோ இப்போ ரிசீவர்னா ரிசீவர் ரெண்டில் பார்த்தோம் அப்படின்னா பையர். ஸோ பையர் அப்படின்னா நமக்கு பேயபிள் மாடியூலுக்கு வரும். ஸோ அப்போ பேயபிள்னா நமக்கு இது எக்ஸ்பென்சஸ் எல்லாமே நமக்கு டெபிட் வருங்கிறனால இந்த கேஸில் வந்துட்டு நான் டெபிட்டில் ஒரு 2500 அமௌண்ட் ஆட் பண்ணிடுறேன். ஸோ எக்ஸ்பென்ஸ் வந்துட்டு இதில் கொடுத்துட்றோம். அதே மாதிரி ரெவன்யூ வந்துட்டு நம்ம ப்ரொவைடர் இதில் கொடுத்துருவோம். ஸோ ப்ரொவைடரில் வந்துட்டு நான் ரெவன்யூன்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்டிட்டி வந்துட்டு சென்னை பிஸ்னஸ் யூனிட்டு, காஸ்ட் சென்டர் எல்லாமே டிஃபால்ட்டு. ஸோ அக்கௌண்ட் வந்துட்டு நான் ரெவன்யூன்னு சொல்லிட்டு ஒரு அக்கௌண்ட், காமன் அக்கௌண்ட் இருக்குது இந்த ரெவன்யூ டொமஸ்டிக்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அக்கௌண்ட் செலக்ட் பண்ணிடுறேன். ஸோ இது வந்துட்டு நமக்கு தைவான் வரும். ஏன்னா இங்கே என்டிட்டி வந்துட்டு இதுங்கிறதுனால இதுக்கு அகெயின்ஸ்டாக உள்ள இன்டர் கம்பெனி எதுவோ அந்த கம்பெனி இதில் கொடுத்துறேன். இந்த கேஸில் வந்துட்டு தைவான். ஸோ இதில் அகெயின் ப்ரொவைடர்ங்கிறனால கிரெடிட்டில் வரும். ஏன்னா ரெவன்யூ நமக்கு கிரெடிட்டில் வருங்கிறனால கிரெடிட்டில் 2500. அதுக்கப்புறம் ரிசீவர். ஸோ ரிசீவரில் அகெயின் இது வந்துட்டு நமக்கு டெபிட்டில் வரும். இதில் ஸோ ஆக்சுவல் எக்ஸ்பென்ஸ் செலக்ட் பண்ணுவோம். பட் இந்த கேஸில் வந்துட்டு
எக்ஸ்பென்ஸ் எதுன்னு சொல்லிட்டு எக்ஸாக்டாக ஸ்பெசிஃபை பண்ண முடியாதுன்றனால நான் வந்துட்டு வாட்டர் சார்ஜஸ்ங்கிற அக்கௌண்ட் வந்துட்டு இதுக்கு எடுத்துக்கிறேன். இல்லை சம் கிளியரிங் அக்கௌண்ட்டும் யூஸ் பண்ணலாம் இல்லையா? ஆமாம், கிளியரிங் அக்கௌண்ட்டும் யூஸ் பண்ணலாம். பட் கிளியரிங் அக்கௌண்ட்னா எப்படி சொல்றீங்க? எப்படியுமே இது இந்த என்ட்ரி வந்து ஓகே, இந்த ப்ரொவைடர் சைடு தான் இருக்கும் இல்லையா இந்த என்ட்ரி? ஆமா, புக்ஸ்ல, ஐ மீன் லெஜர்ல. ஆமா, அதாவது ப்ரொவைடர்ல நம்ம கொடுக்குற என்ட்ரி வந்துட்டு ஒரு லெக் வந்துட்டு நமக்கு ரெவென்யூ அக்கௌண்ட் வரும். அப்போ ரிசீவபிள் சைட்ல வந்துட்டு ரெவென்யூ அக்கௌண்ட் நம்ம இங்கே என்ன கொடுக்குறோமோ அது வரும். ஸோ ரிசீவபிள் அக்கௌண்ட் வந்துட்டு நமக்கு சிஸ்டம்லேருந்து எடுத்துக்காது. ஸோ அதுக்கு பதிலாக தான் நமக்கு அந்த இன்டர் கம்பெனி ரிசீவபிள் அக்கௌண்ட் எடுத்துக்கும். ஸோ அதே மாதிரி ரிசீவரில் நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுதான் வந்துட்டு நமக்கு எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டாக வந்துட்டு பேபிள் இன்வாய்ஸில் கிரியேட் ஆகும். அதே மாதிரி அதோட லைபிலிட்டி அக்கௌண்ட் தான் நமக்கு இன்டர் கம்பெனி பேபிள் அக்கௌண்ட்டாக கிரியேட் ஆகும். ஓகே, அப்போ ஓகே. ஏன்னா இப்போ அவங்க அப்ரூவ் பண்ணும்போது நமக்கு இப்போ வந்து அதர் சைடில் வந்து அதர் லெக்ல வந்து அவங்க எங்கே அப்ரூவ் பண்ணுறாங்க, எந்த எக்ஸ்பென்ஸ்க்கு பண்ண போகிறாங்கன்னு தெரியாது. ஸோ அதனால வந்து அப்ரூவ் பண்ணும்போது அவங்க செக் பண்ணி அப்ரூவ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக இங்கே கிளியரிங் அக்கௌண்ட் போடலாம் அப்படின்னு. இல்லை, அந்த கேஸில் வந்துட்டு நம்ம ஆக்சுவலாக அக்கௌண்ட்டே கொடுக்க வேண்டியதில்லை. ஸோ இன்னொரு பார்ட்டி வந்துட்டு அந்த செகண்ட் லாகின்லேருந்து அவர் லாகின் பண்ணிட்டு ஸோ அவர் வந்துட்டு அக்கௌண்ட் ஆட் பண்ணிட்டு அவர் கூட கொடுத்துக்கலாம். ஸோ ப்ராப்ளி ஒருத்தர் இனிஷியேட்டராகவும் இன்னொருத்தர் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணுறவரும் கூட இது பண்ணிருக்காங்க. ஆமாம், கரெக்ட் கரெக்ட், யூஆர் ரைட். ஸோ அப்போ கொடுக்காமே என்டர் பண்ணால் கூட ஜஸ்ட் அமௌண்ட்டை போட்டால் கூட இட் வில் கோ த்ரூ இல்லையா? ஆமாம் ஆமாம். ஓகே, ஓகே. அதுக்கப்புறம் இதில் சிமிலர்லி சென்னை பிஸ்னஸ் யூனிட் அண்ட் ப்ராஜெக்ட் டிஃபால்ட். ஸோ இது வந்துட்டு நமக்கு டெபிட் சைடில் வரும். ஸோ டெபிட் வந்துட்டு 2500. ஓகே, ஸோ இதோட பேட்ச் நம்பர் 2500. ஸோ இதை நான் சப்மிட் பண்ணிடுவேன். ஓகே, பீரியட் ஓப்பன் ஆகும். எனக்கு ஒரு டவுட் இந்த இடத்துல. இந்த டிஸ்கிரிப்ஷன்ல ஜென்ரலா ஓகே என்டர் பண்ணலாம், அசிம் அதை வந்து மேண்டேட்டரி ஃபீல்டா ஆக்குறதுக்கு எப்படி பண்றது? ஸோ இது மேண்டேட்டரி ஃபீல்டாக நமக்கு பை டிஃபால்ட் வராது. ஸோ ப்ராப்ளி சாண்ட்பாக்ஸில் வந்துட்டு நம்ம அந்த பேஜ் கம்போசரில் போயிட்டு இது மேண்டேட்டரி ஆக்கிக்கலாம் அது. ஓகே ஓகே. இப்போ அந்த சாண்ட்பாக்ஸில் போய் அந்த மேண்டேட்டரி அந்த வேலிடேஷன்லாம் கொடுக்குறோம் இல்லையா, அது வந்து அந்த ஸ்கிரிப்ட் வந்து இட் இஸ் கால்டு க்ரூவியா? இல்லை, அது வந்துட்டு நம்ம அட்வான்ஸ் இதில் இப்போ இந்த அப்ளிகேஷன் கம்போசர்லலாம் இப்போ நம்ம கிரியேட் பண்ணணும்னா அதுக்கு வந்துட்டு நமக்கு ஒரு சில கோடிங் எழுதணும். அது வந்துட்டு க்ரூவி ஸ்கிரிப்டில் எழுதணும். பட் இந்த மேண்டேட்டரி ஆக்குறதுக்கு வந்துட்டு நமக்கு ஸ்கிரிப்ட் தேவைப்படாது. அது ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் தான். இந்த எப்படி நமக்கு இப்போ இந்த நோட்டுங்கிற ஃபீல்டு வேணும் அப்படின்னா அந்த விசிபிலிட்டி ஆப்ஷனை வந்துட்டு டிசேபிள் பண்ணிட்டோம்னா இந்த ஃபீல்டு வந்துட்டு நமக்கு யூசருக்கு காட்டாது. இது வந்துட்டு ப்ராபப்ளி ஒரு ரோல் லெவலில் கொடுத்துருக்கோம் இப்போ இந்த. ஸோ அதுலேயே வந்துட்டு நமக்கு கொரி மாதிரி வரும். அது வந்துட்டு சிம்பிள் கொரி மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ இந்த ரோலாக இருந்தது அப்படின்னா ஸோ இந்த ஃபீல்டு வந்துட்டு டிசேபிள் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ஃபால்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த ஃபீல்டு வந்துட்டு டிசேபிள் ஆகிடும். ஸோ அதே மாதிரி அந்த ரோல் இருந்தது அப்படின்னா நமக்கு இந்த ஃபீல்டு வந்துட்டு மேண்டேட்டரி ஆக்கணுங்கிற மாதிரி கூட நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே, அப்போ நம்ம நேற்று டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் என்னது ஏபியில், அதுக்கு வந்து அது அப்படி யூஸ் பண்ணலாமா அந்த மாதிரி ஏதாவது? ஏபி எது சொல்றீங்க? ஏபியில் வந்து நான் லீகல் என்டிட்டி வந்து ஹெடர் லெவலில் செலக்ட் பண்ணுவேன். ஆமாம், பிஸ்னஸ் யூனிட் வந்து காமன் பிஸ்னஸ் யூனிட். பட் கீழே வந்து என்டர் பண்ணுற டேட்டா வந்து அதாவது பேலன்சிங் செக்மெண்ட் வந்து 3 இருக்குன்னு சொன்னேன். செக்மெண்ட்ல வந்து யூசர் வந்து ராங்கானது அடிக்கிறாங்க. ஸோ அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஏதாவது இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ண முடியுமான்றது தான்.
அது கண்ட்ரோல் பண்றதுக்கு இதுல ஆக்சுவலா கொடுக்க முடியாது. பிகாஸ் இப்போ இதுல கொடுக்குறோம் அப்படின்னா பை ரோல் வைஸ் தான் நம்ம கொடுக்கணும். பட் 3 பேர்த்துக்குமே ஒரே ரோல் இருக்கும். ஸோ ரோல் ஆர் யூசர் வைஸ் கூட கொடுக்கலாம். பட் அந்த யூசர் வைஸ் கொடுக்கலாம். பட் இந்த யூசருக்கு இந்த பிஎஸ்வி தான் அசைன் ஆகணும், இல்லாட்டி அந்த பிஎஸ்வி தான் அசைன் ஆகணுங்கிற அந்த query வந்துட்டு நம்ம இதுல ஹேண்டில் பண்ண முடியுமாங்கிறது செக் பண்ணுவோம். ஸோ ப்ராப்ளி அது ஹேண்டில் பண்ண முடிஞ்சா கூட, பட் இப்போ நமக்கு ஐடிஆர் இன்வாய்சஸ்லாம் வருது இல்லைங்களா? ஸோ அதுல வந்துட்டு அகைன் நமக்கு கண்ட்ரோல் இருக்காது ஆக்சுவலா. பிகாஸ் இம்போர்ட் கரெக்ட், நீங்க சொன்னது கரெக்ட். நான் இப்போ அந்த இது பற்றி படித்தேன், அந்த ஓகே கம்போசர் குரூவி, அதில் ஏதோ சம் வேலிடேஷன்ஸ்லாம் இருந்தது. ஓகே ஆனால் எவ்வளோ தூரம் யூஸ் ஆகுன்றது எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் படிச்சுட்டு இருந்தேன். சரி, உங்களை கேட்கலாம் ஓகே அப்படின்னு. ஓகே. ஸோ பட் பட் ஒரு காமன் கொஸ்டின் என்னன்னா, இப்போ நமக்கு அந்த செக்யூரிட்டி ரூல்ல ஸோ அதில் நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம் இல்லைங்களா? இப்போ இந்த யூசர் அப்படின்னா இந்த யூசருக்கு வந்துட்டு நமக்கு இந்த பிஎஸ்வி மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதாவது கம்பெனி ஆர் என்டிட்டியோட செக்மெண்ட்டுக்கு இப்போ நம்ம செக்யூரிட்டி ரூல் போட்டோம் அப்படின்னா அந்த செக்யூரிட்டி ரூலில் இந்த யூசருக்கு இந்த பிஎஸ்வி தான் போட்டோம் அப்படின்னா அவருக்கு அது மட்டும் தான் காட்டும் இல்லைங்களா? கரெக்ட். அந்த செக்மெண்ட் ரூல் போடும்போது என்ன ஆகும்னா, நம்ம ஒரு கஸ்டம் ரோல் வந்து கிரியேட் பண்ணோம் இல்லையா? ஆமாம். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது அப்போ ஒரு 3 கஸ்டம் ரூல் வந்து கிரியேட் பண்ண வேண்டியதாயிடும். கஸ்டம் பண்ணலாம் அப்படின்றது தான் பார்த்தேன். சரி, ஓகே, நோ ப்ராப்ளம். ஆக்சுவலாக ஸ்ட்ரக்சர் ப்ராப்ளம், அந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம், சரியாக இருந்திருக்கும். குட், ஓகே, ரைட், லெட்ஸ் இந்த இதில். ஓகே ஓகே ஓகே. ஸோ இது கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ பேட்ச் நம்பர் 2005. ஓகே, இதில் பீரியட் ஓப்பன் ஆகல. ஸோ பண்ணணும். ஏப்ரல் ஓப்பன் பண்ணணும். ஆமாம், இது ஏதோ ஒன்றுக்கு ஓப்பன் ஆகிருக்கும், இன்னொரு என்டிட்டிக்கு ஓப்பன் ஆகிருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ மேபி சைனாக்கு ஓப்பன் ஆகிருக்கும், ஸோ இந்தியாவுக்கு ஓப்பன் ஆகிருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகே. ஓகே, அது சைனாவுக்கு இருக்கு. அது இந்தியாவுக்கு ஓப்பன் ஆகல. ஸோ கஸ்டமரோட அசைன்மெண்ட் ஆகலைன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால ப்ராசஸ் ஆக மாட்டேங்குது.
அசைன் ஆயிருக்குல்ல? ஆமா அசைன் ஆயிருக்கு. பட் அது ஏன் திருப்பி இதே வருதுன்னு தெரியல.
இதெல்லாம் அக்கௌண்ட் இருக்கு. ஓகே. செட்டப்ல வந்து பண்ணியிருக்கோம் இல்லையா, சப்ளையர் அண்ட் கஸ்டமர் அசைன்மெண்ட். ஆமா, அதுல இருக்குது. இந்த கஸ்டமர் மாத்தி கொடுத்து பார்த்தா வருதான்னு தான் செக் பண்ணோம். ஒரு சைட் வந்து அசைன் பண்ணணும்னு வாங்கல, ஆமா. சைட்டை வந்து இந்தியா லீகல் என்டிட்டியில ஓகே. சைன் இல்லை. இந்தியா லீகல் என்டிட்டியில் அசைன் பண்ணாதனால இதாகுதுன்றீங்களா? ஆமா, இந்தியா லீகல் என்டிட்டியில இந்த ஓகே. கஸ்டமருக்கு ஒரு சைட் வந்து கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன் கஸ்டமரா. அதுதான் நானும் யோசிக்கிறேன். அதுதான் இப்போ ஜஸ்ட் இதில் பியூ மட்டும் ஆட் பண்ணி பார்க்கலாமான்னு பார்க்குறேன். இந்த ஸோ அதான் கஸ்டமர் பியூ. இந்த கஸ்டமர் வந்து தாய்வான்ல வந்து கிரியேட் பண்ணியிருப்போம், தாய்வான் ஆமாம். சைட். பட் அதனுடைய ஒரு சைட் வந்து இந்தியாவில் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் பியூ மட்டும் ஆட் பண்ணி பார்த்தா வருதான்னு தான் பார்க்கணும். அதனுடைய ஒரு சைட் கிரியேட் பண்ணணும் இங்கே, இல்லைன்னா அது இங்கே வந்து இன்வாய்ஸ் பண்ணாது. ஓகே.
சென்னை பிசினஸ் யூனிட்ல ஆ ஒரு சைட் கஸ்டமர் வந்து நம்ம தைவானோட அந்த பிசினஸ் யூனிட்டை செலக்ட் பண்ணி தானே கிரியேட் பண்ணிருக்கோம் இல்லையா? எது சொல்றீங்க? கஸ்டமர் வந்து தைவான்ல வந்து கிரியேட் பண்ணும்போது ஓகே அதனுடைய பிசினஸ் யூனிட் அட்டாச் பண்றாங்க இல்லையா அங்க? ஆமா. அப்ப கரெக்டா பட் இது ஏன் வந்துட்டு நமக்கு ஸ்டில் கஸ்டமர் அக்கௌண்ட்டே இல்லைன்னு ஏன் சொல்லுதுன்னு தான் தெரியல. இல்லாட்டி மேபி ஒன்ஸ் லாக் அவுட் பண்ணி லாகின் பண்ணி பார்ப்பேன். இதுக்கு டேட்டா ஆக்சஸ் எல்லாமே ஆர்கனைசேஷன் தான் இல்ல?
ஆமா ஆர்கனைசேஷன் தான். ஸோ இன்டர் கம்பெனி ஆர்கனைசேஷன் தான். ஸோ ரெண்டுக்குமே வந்துட்டு இன்டர் கம்பெனி கொடுத்துருக்கேன். மேபி இது ஃபர்ஸ்ட் டைம் கிரியேட் பண்ண கஸ்டமர் அதே இருக்கிறனால அது அப்டேட் ஆக மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா செட்டப் வைஸ் எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல எனக்கு. ஏன்னா அக்கௌண்ட் இருக்கு, அக்கௌண்ட் அசைன்மெண்ட்டும் கொடுத்துட்டோம். ஸோ இன்கேஸ் ஒரு என்டிட்டி இல்லாமல் இன்னொரு என்டிட்டி இருக்குமோங்கிறதுக்காக ரெண்டு என்டிட்டியும் கொடுத்துருந்தோம். ஸோ ரெண்டு என்டிட்டிக்குமே வரல. ஸோ திருப்பி கஸ்டமர் அண்ட் சப்ளையர் அசோசியேஷன்லேயும் பார்த்தோம். ஸோ இந்த கஸ்டமர் அண்ட் சப்ளையர் அசோசியேஷன்லேயுமே அகைன் அந்த அடிக்கிற அதே யூனிட் கூட கொடுத்து பார்த்துட்டோம். ஸோ அந்த யூனிட் கொடுத்துட்டு அந்த யூனிட்டுக்கு போய் ஆக்சஸ் கொடுத்தாலும் வரல. ஸோ இதில் தைவான் தான் வரணும். ஸோ தைவானுக்கு இது கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் கஸ்டமர் அக்கௌண்ட் நம்பர். அக்கௌண்ட் நம்பர் வந்து இந்த கஸ்டமர் வந்து ஒரிஜினலா வந்து தைவான் லீகல் என்டிட்டில தான் கிரியேட் ஆயிருக்கும் இல்லையா? ஆமாம், கரெக்ட். அவங்களுடைய சைட் ஆனா வந்து இந்தியால வந்து கிரியேட் ஆகணும். ஒண்ணு ஒரு சைட் வந்து தேவைப்படும், அது ஒண்ணு. அதே மாதிரி சப்ளையர் வந்து இந்தியால கிரியேட் ஆகும், அதுக்கு சைட் வந்து தைவான் சைட் ஒண்ணு அசைன்மெண்ட் வந்து பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா. ஸோ ஐ மீன் அது ரெண்டுமே பண்ணியிருக்கோம். ஸோ சப்ளையருக்கு வந்துட்டு ஆல்ரெடி நான் ரெண்டுமே கொடுத்து வச்சிருந்தேன். பட் கஸ்டமருக்கு வந்துட்டு நான் ரெண்டுமே கொடுக்கல. ஸோ அந்த ஒரு கஸ்டமருக்கு மட்டும்தான் கொடுத்துருந்தேன். ஸோ அதுதான் லேட்டராக வந்துட்டு அப்டேட் பண்ணியிருந்தோம். பட் அப்டேட் பண்ணாலுமே அதே தான் வருது ஆக்சுவலாக. அதுதான் ப்ராப்ளி புது சைட்டு தான் கிரியேட் பண்ணுமாங்கிறது தெரியல.
இதுதான் சைட்டு. இதுக்கு 2 என்டிட்டியுமே கொடுத்துருக்கோம். சரிங்க, இது நான் பார்த்துட்டு வேணா சொல்கிறேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இது செட்டப் மறுபடியும் பண்ணணும்னு நினைக்கிறேன். No ஸோ worries. ஏன்னா இப்போ எனக்கு இதில் இஷ்யூ இருக்கிற மாதிரி தெரில. ஸோ இதில் சப்போர்ட்லையுமே இந்த இதுலையுமே அவங்க சொல்கிறது என்னென்னா, பழசை எடுத்து விட்டுட்டு ஸோ புது இது க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா ஸோ அதுக்கு வருதுன்னு தான் போட்டிருக்காங்க. ஸோ அந்த கேஸில் ஸோ ப்ராப்ளி அதை எடுத்து விட்டுட்டு மறுபடியும் புதுசு ஒன்று க்ரியேட் பண்ணோம். பட் நம்மளோட கேஸில் புதுசு போட்டாலுமே வரல. ஸோ இது ஏன்னு தான் செக் பண்ணோம். மேபி கொஞ்சம் டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால ப்ராப்ளி நான் செக் பண்ணிட்டு வரேன். ஸோ நெக்ஸ்ட் வீக் வேணா இது பார்த்துருவோம். ஓகே, அதுவும் டேட். ஷூர் ஷூர், கண்டிப்பாக. இன்வாயில் நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் இந்த ஓகே ஓகே ஓகே, தேங்க்ஸ். தேங்க்ஸ்.